ஹலோ ஒன் ஐ வெல்கம் அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்கணும்னா மிஸ்டர் எக்ஸ் இந்த படத்தோட வந்துட்டு ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப மாதம் கழிச்சு இந்த படத்தோட அப்டேட் வந்திருக்கு. இந்த படம் வந்துட்டு ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப மாசங்கள் முன்னாடி வந்துட்டு இந்த படத்தோட டீசருக்கு ரியாக்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு சாங் நினைக்கிறேன், அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். சரியா நான் உள்ள ஒரு ரியாக்ட் பண்ணி தான் அது ரியாக்ஷன் வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். யாரும் பாப்லி வந்து மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க தௌசண்ட் ஷேர் பண்ணுங்க. முதல்ல இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு வந்துடும். இந்த சப்ஜெக்ட் என்னன்னே சுத்தமா மாட்டேன். கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் தான், பட் அதோட ஸ்டோரி லைன் நான் மறந்துட்டேன். போன டீசர்ல பார்த்ததோட தான் கடைசி. ஸோ உன்னோட ட்ரெய்லர் பார்த்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்த்து பேசுறோம், ஓகேவா? ஸோ இது நல்லா இருக்குங்க. தமிழ் சூப்பரா இருக்கு. எல்லோ கலர் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ஸோ நம்ம வாங்க ட்ரெய்லர் பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. இது ஒரு சைலண்ட் மிஷன். மிஷன் முடிச்சுட்டு நீங்க திரும்ப இந்தியா வர வரைக்கும் உங்களை யாராலையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. உனக்கு நம்பிக்கையான ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிக்கோ. உன் கூட நிற்க போறது அவங்க மட்டும்தான். உங்களோட மிஷன் அந்த நியூக்ளியர் டிவைஸை ரிட்ரீவ் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரும். Mission is compromised. உங்களுக்கு ரொம்ப நேரம் இல்ல கௌதம், சீக்கிரம் get out of there. Let's go. நம்மளோட ரஷ்யன் மிஷன் ஃபெயில் ஆனது காரணமே இவங்க தான். நம்ம எல்லாரும் பேர்லயும் சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. தேச துரோகம். ஒரு இன்டர்நேஷனல் மர்சனரி குரூப் இந்த நியூக்ளியர் டிவைஸை கண்டுபிடிக்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. Find this network and stop them. நியூக்ளியர் எனர்ஜி வச்சு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பண்ணிட்டாங்கன்னா there's no coming back for any of us. Sir, there is a hack on the system, sir. Let's prepare for a war. ஓகே, மோடி கேமியோவா? இதோட விளைவு ஒரு உலக போர்ல தான் போய் முடியும். We are about to start a world war. ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குங்க. ட்ரெய்லர் கட்ஸும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி, விஷுவலியும் சரி, லைக் விஷுவலாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த வெள்ளக்காரன் படம் பார்ப்போம்ல, லைக் இந்த காமெடி இதெல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் ஜான்ரா, கம்ப்ளீட்லி ஒரு ஆக்ஷன் ஜான்ரால எடுத்த படம். எங்கே பார்த்தாலும் பிளாஸ்ட்டு, பாம்பு, அது இதுன்னு, ஓகேவா? ஸோ இந்த கன்ஸு, ஷூட் அவுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதுக்கு பார்த்ததுக்கு இது நியூக்ளியர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இது விஷயங்கள்லாம் வருது, பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்களாம் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது லைக் இந்த மாதிரி ஸ்டாரிஸாக இருக்கட்டும், இந்த ஒரு கதைக்களமாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட் படத்தில் நிறைய வாட்டி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் பார்க்குறப்போ எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருக்குன்னா ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வகையான ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ அது கண்டிப்பாக லைக் ஆக்ஷன்ஸ்லாம் மட்டும் வெறும் சண்டைகள் மட்டும் கிடையாது, ஓகேவா? சண்டை போடுறது மட்டும் கிடையாது, அதை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆக்ஷன்ஸ்லாம் லைக் வந்து ஒரு அந்த ஆக்ஷன்ஸே ஒரு மாதிரி கோரியோ பண்ணியிருக்கணும், பெர்ஃபெக்டாக கோரியோ பண்ணியிருக்கணும், ஓகேவா? நீங்க பாக்குறப்பே தெரியும், நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டன் சீக்வன்ஸும் சொல்றேன். ஸோ எப்படி இருக்கு, அதுதான் அது என்னோட ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு ஹாலிவுட் வைப் ஒரு கொடுக்கும்னு நினைக்கிறேன். கொடுக்குது, ட்ரெய்லர்லயே வந்துட்டு பாக்குறப்பே கொடுக்குது. ஹாலிவுட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸா இருக்கும், அதோட வைப் கொஞ்சம் வருது, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, ஓகேவா? இந்த ட்ரெய்லரை பாக்குறதுக்கு ஒரு தமிழ் டப்பிங் பண்ண மாதிரி தாங்க இருக்கு. உண்மையிலேயே ஒரு வெள்ளக்கார படம் பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. லைக் ஹாலிவுட் படம்லாம் வந்து ஆக்ஷன் படம்லாம் இருக்குன்னா அதுக்கு தமிழ் டப்பிங் பண்ண மாதிரி தான் இருக்கு எனக்கு, என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா படமும் நல்லா வரும், ஆப்வியஸ்லி படமும் நல்லா வரும். இந்த லவ் சப்ஜெக்ட் அது இதுன்னு வச்சாங்க, அது தெரிஞ்சு
தமிழ் ஆடியன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு காமெடி நல்ல காமெடி லவ் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு திணிச்சு விட்டாங்க, கெடுத்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே அந்த ஜான்ராலே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. வரல பார்ப்போம், படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நான் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன், டைம் இருந்தால் மட்டும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். இதோட ஒரு லிங்க் ஒன்று நான் கீழே கொடுக்குறேன், யாரெல்லாம் ஒன்று பார்க்கலையோ ஸோ மறக்காம பார்த்ததுக்கப்புறம் உங்கள் விஷயத்தில் ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் அந்த சைன் டேக் கேர், பாய்.